தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது நிமித்தமாக தேவ ஜனங்கள் குடும்பமாக நேரிலே கூடிவர முடியாமல் போய்விட்டது. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே நேரலை மூலமாகவும் டிவி வாயிலாகவும் நாம் கர்த்தரை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கின்ற வேளையிலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கின்ற வேளையிலும் நீங்கள் மற்ற எந்த ஒரு வேளையும் முக்கியமாக கருதாதபடிக்கு அவைகளை ஒதுக்கி வைத்து தேவ சமூகத்திலே நீங்கள் இருப்பதைப் போல தேவனை ஆராதிக்கின்ற வேளையிலே, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற வேளையிலே குடும்பமாய் நீங்கள் அமரும்படியாக உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரலை மூலமாக டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். போதகர் குடும்பமாக உங்களுக்கு எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரமாய் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் பொதுமக்களோடு கூட கலக்கும் நேரங்களில் ஜாக்கிரதையாய் உங்களை நீங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள தயவாய் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆஸ்வதித்து தரும்படியாக கர்த்தருடைய கரங்களிலே தேவனுடைய பிரசன்னம் முழுமையாய் இந்த ஆராதனை முழுமையிலும் இருக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் என்னோடு கூட பேசும்படியாய் ஜெபித்து கர்த்தரின் கரத்திலே அர்ப்பணிப்போமாக. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நேரலை மூலமாகிலும் ஆண்டவரே தேவ ஜனங்களை சந்திக்க, தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, துதியின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆண்டவரே நன்றி மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி வார்த்தைகள் மூலமாக பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதிக்கிற ஆராதனைக்குள் நடத்துகிற பிள்ளைகளை, இசைக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை எங்கள் மத்தியிலே இந்த நாளிலே நிறைவாய் பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான மகள் ஹேனா மற்றும் குழுவினரும் இசைப்போரும் கர்த்தருக்கு ஆராதனையில் உங்களை நடத்தும் போது நீங்கள் சேர்ந்து ஆராதிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் முழு பலத்தோடு கூட முழு மனதோடு கூட கர்த்தருடைய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நாங்கள் அன்பாய் அழைக்கிறேன். மகள் ஹேனா தொடர்ந்து நடத்துவார். சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் இந்த நேரலை மூலமாகவும் டிவியின் மூலமாகவும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். சிறிது நேரம் நாம் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் சிறிது நேரம் எல்லாரும் ஒன்றாய் ஆவில இணைந்தவர்களாய் ஆண்டவரை ஆராதிப்போம். சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக பழைய பாடல் போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடன் இந்த பாடலை சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை
புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே, ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோமே. ஆழி தன்னில் பாவம் எறிந்த அன்னை உத்தமரே, ஆழி தன்னில் பாவம் எறிந்த அன்னை உத்தமரே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே, பாவம் போக்கி சாபம் சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே, துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயானேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயானேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே. தாவி வந்தோனே அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தோனே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தோனே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பேன் மகிழ்வன் தினமே மகிமை செலுத்திடுவே. புகழை விரும்பேன் மகிழ்வன் தினமே மகிமை செலுத்திடுவே. கோனே தேனே கோதில்லாதோனே காணும் பாடியே துதித்திடுவே. கோனே தேனே கோதில்லாதோனே காணும் பாடியே துதித்திடுவே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளை
தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆமென். ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்திருந்த நம்மை அனைத்து பிரித்து எடுத்து அவருக்காக தெரிந்து கொண்டு அவர் பிள்ளையாய் மாற்றினார். அவரோடு கூட நம்மளை உட்காரவும் வைத்து உன்னதத்திலே உட்காரவும் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயமான வல்லமையான தேவன். அவரை சேர்ந்து துதிப்போமா? ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த என்னையே அனைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த என்னையே, ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழி தண்ணீரே பாவம் யாருமே பார்க்க முடியாத எடுக்க முடியாத இடத்துல பாவத்தை எரிந்து போட்டவர். ஆழி தண்ணீரே பாவம் எரிந்த அன்னை உத்தமர். ஆழி தண்ணீரே, ஆழி தண்ணீரே பாவம் எரிந்த அன்னை உத்தமர். பாவத்தை எரிந்து போட்டவர். பாவம் எரிந்த அன்னை உத்தமரே. என்றும் 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 துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே பாவம் போக்கியே சாபம் மாற்றியே, பாவம் போக்கியே சாபம் மாற்றியே, பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைந்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. தூயானேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. தூயானேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே போற்றுவோமே போற்றுவோமே. நன்மை செய்தவரே போற்றி துதித்து நன்றி செலுத்தி பாடுவோமே. இவ்வேளையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவோமே. நாமத்தை போற்றி உயர்த்தி துதித்து போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. நாங்கள் உயர்த்துகிறோம் நாமத்தை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆமென். எந்த நாளிலும் நாம் துதிக்கிறதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவரோடு நம் தேவனோடு செலவிட ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட அது வீணாக போகாது. அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. வேறு இடத்துல இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை முழுவதாக அனுபவித்தவர்களாய் சேர்ந்து பாடப்போகிறோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சேர்ந்து பாடுவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஆஹா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், சொல்லுவோமா இருக்கிற என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே.
உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. இயேசுவே உம் ஆவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நம்மளுக்கு அது பலனாய்
ரொம்ப அப்படி ஸ்ட்ரென்த்தாய் நம்மளுக்கு மாறுகிறது. இந்த நேரத்திலும் யாராவது பலவீனத்தோடு இருந்தீர்களானால், மற்றவங்கெல்லாம் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளாமல் இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம விசேஷமாக அந்த நேரத்தில் சிரத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கென்று நேரத்தை ஒதுக்கி அவருடைய பிரசன்னத்திலே வந்து இருக்கிறது நிமித்தமாய் விசேஷத்தை ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் பலவீனப்பட்டு யாராவது இருந்தீர்களானால் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்பொழுதும் ஒரு விசையால் உடைய ஆவியால் என்னை நிரப்பி புது பலன் எனக்கு தாங்க ஆண்டவரே. பலவீனத்தை மாற்றி போடுங்க. உடைய பிரசன்னம் என்னை பலவானாய் மாற்றட்டும் என்று சேர்ந்து கேட்கலாமா? ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. 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 சுகத்தால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் நீக்கி போடுகிற பிரசன்னம் அது. தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். எங்களை பலவானாய் மாற்றுகிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கிறது, அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த பிரசன்னம் எங்களை பலவானாய் ஆண்டவரே எங்களை மாற்றுகிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுகப்படுத்துகிறது, எங்களை சோர்வுகளை நீக்குகிறது. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். அவருடைய நாமம் இந்த உலகத்திலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. நம்மை அவர் நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீதிமான்களாய் இருக்கிற நாம் அந்த அரணாகிய கோட்டையாகிய அந்த நாமத்திற்குள்ளே ஓடி சுகமா இருக்கிறோம். சேர்ந்து பாடுவோமா? என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சர்வவல்ல தேவனை நோக்கி செல்லுமா? என்னோட உயிரானவங்க உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா
மறக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா. பாடும் பொழுது எங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் மகிழ்கிறது. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரானே 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 நம்மை உயிரிலும் மேலாக நேசிக்கிறவரே, உயிரானே உயிரானே இயேசு என் உயிரானே அவருடைய உயிரிலும் மேலாக என்னை நேசிக்கிறீர்களே. அவருடைய ஜீவனை உயிரை எனக்காக தந்தாரே. நான் உம்மை உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரானே இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே நீதி மனதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே நீதி மனதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பாரே இன்னுயிரானே உயிரானே உயிரானே தேசத்தை ருசித்தவர்களாய் செல்வோமா? இன்னுயிரானே உயிரானே உயிரானே இயேசு இன்னுயிரானே இயேசு இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரானே இயேசு இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். அம்மா, இந்த ஆராதனை மூலமாக வருகிற துதி கனம் மகிமை எல்லாம் எங்களுக்காக ஜீவன் தந்த எங்களை உயிரினும் மேலாக நேசித்து எங்களுக்காக தம்முடைய உயிரையே ஜீவனாக எங்களுக்குள் தந்த அந்த தேவனுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் எதிர்கொண்ட பரீட்சைகளை குறித்து தொடர் செய்தியாக கடந்த 7 வாரங்களாக எடுக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அநேகர் இது ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று விசுவாசிகளும் நம்முடைய சபை சேராத மற்ற விசுவாசிகளும் வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாவட்டங்களில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளும் தாங்கள் எவ்விதமாய் தொடப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு சகோதரர் என்னோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை
குறித்து அவர் பகிர்ந்து கொள்ளும்போது, கடந்த வாரத்திலே மன்னிப்பை குறித்த செய்தி என்னை அசைத்து விட்டது. கண்ணீரோடு கூட நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். திரும்பவும் நினையாதிருக்க மறக்க முடியவில்லை, ஆனால் திரும்பவும் நினையாதிருக்க நான் தீர்மானித்துக் கொண்டேன் என்று சொல்லி உருக்கமாக என்னோடு கூட பேசினது எனக்கு மிகவும் என்னுடைய இருதயத்தை தொட்டது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலும் பரீட்சைகளை குறித்த தொடர் செய்தியின் கடைசி பரீட்சையாக நோக்கத்தின் பரீட்சை, நோக்கத்தின் பரீட்சை, the purpose test என்பதை குறித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அது நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கிரியை செய்யும் என்பதை நான் அறிந்து தேவ சமூகத்திலே தைரியமாய் உங்களுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். கடந்த வாரங்களிலே pride test, pit test, palace test, purity test, prison test, prosperity test, burden test, இன்றைக்கு purpose test, பெருமை குறித்த பரீட்சை, குழியில் பரீட்சை, அரண்மனை பரீட்சை, தூய்மை பரீட்சை, சிறைச்சாலை பரீட்சை, செழிப்பின் பரீட்சை, மன்னிப்பின் பரீட்சை, இந்த நாளிலே நோக்கத்தின் பரீட்சை, நோக்கத்தின் பரீட்சை. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்து தேவன் ஒரு இலக்கை வைத்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்விதமாய் உயர்த்தப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு இலக்கை தேவன் யோசேப்புக்காக தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். அந்த இலக்கை யோசேப்பு அடையும் பொருட்டு, அந்த இலக்கை அடையும் காலகட்டங்களிலே அவன் எல்லா விதத்திலும் பாத்திரவானாய் இருக்கும்படிக்கு அவனுடைய சுவாபத்துக்கு அடுத்த காரியங்களிலே கர்த்தர் அவனுக்கு பரீட்சைகள் பலவற்றை அவனுக்கு வைத்தார். 17 வயதிலே யோசேப்பு சொப்பனம் கண்டான். 30வது வயதிலே பார்வோனுக்கு முன்பதாய் யோசேப்பு நின்றார். இடைப்பட்ட 13 வருடங்களிலே அவனுக்கு பலவிதமான பரீட்சைகள் கர்த்தர் வைத்தார். அந்த பரீட்சைகள் அனைத்துமே யோசேப்பினுடைய சுவாபத்துக்கு அடுத்த காரியங்களிலே வைக்கப்பட்டதா இருந்தது. இந்த நாளிலே கடைசி பரீட்சையாக நோக்கத்தின் பரீட்சை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்காமல் கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறார் என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7வது வசனம் 8வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும்
அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். யோசேப்பை அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாரும் சேர்ந்து எகிப்திற்கு போகிற இஸ்மவேல் வர்த்தகரிடத்திலே 20 வெள்ளிக்காசுகளுக்கு அவனை அடிமையாக வாழ்நாளெல்லாம் அடிமையாக இருக்கும்படிக்கு விற்று போட்டார்கள். எகிப்திற்கு யோசேப்பு கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு பின்பு இப்பொழுதுதான் முதலாக யோசேப்பு அவனுடைய அண்ணன்மார்களை சகோதரர்களை அவன் சந்திக்கிறார். யோசேப்பு பார்வோனுக்கு முன்புதான் இருக்கும்போது 30 வயது உள்ளவனாயிருந்தார். அதற்கப்புறம் 7 வருடங்கள் செழிப்புள்ள விளைச்சல் உள்ள வருடங்கள் வந்தது. அதைத் தொடர்ந்து பஞ்சம் உள்ள 7 வருஷங்களில் 2 வருஷங்கள் கடந்து போனது. ஆகவே 30 கூட்டல் 7 கூட்டல் 2, இப்பொழுது அவன் தன் சகோதரர்களை சந்திக்கிற வேளையிலே யோசேப்புக்கு 39 வயது உள்ள ஒருவனாக இருந்தான். கானான் தேசத்திலே உணவு தீர்ந்து போனபடினாலே யாக்கோபு தன் குமாரர்களை எகிப்து தேசத்திற்கு போய் தானியங்களை வாங்கி வரும்படிக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்கள் யோசேப்பு தான் எகிப்தின் அதிபதியாக இருக்கிறார் என்பதை அறியாமலேயே யோசேப்பை சந்திக்கிறார்கள். தன் சகோதரர்கள் முன்பதாக யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின வேளையிலே 3 முறை இந்த வார்த்தைகளை ஆதியாகமத்தின் புத்தகம் 45வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் 3 முறை யோசேப்பு இந்த வார்த்தைகளை சொல்லுவதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். God set me before you to preserve your lives. உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே என்னை அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகிறார். 8வது 7வது வசனத்திலும் அப்படியே சொல்லுகிறார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பி வைத்தார். 8வது வசனத்திலும் அப்படியே சொல்லுகிறார். நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்று அவர் சொல்லுகிறார். யோசேப்பு ஒரு காரியத்தை தெளிவாய் தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விற்றுப்பட்டது உண்மைதான், ஆனால் கர்த்தர் தான் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் தான் என்னை அனுப்பினார். என்னை கர்த்தர் அனுப்பி பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் உயர்த்தினார். இலக்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனிங்கள், யோசேப்பை குறித்து தேவன் வைத்திருந்த இலக்கு என்ன தெரியுமா? பார்வோனுக்கு தகப்பனாய். அப்படின்னா என்ன தெரியுமா? அடுத்த வேளை என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பார்வோனுக்கு சாப்பாட்டு காரியங்கள் முதற்கொண்டு அடுத்து என்ன சாப்பாடு கொடுப்பது என்பதை யோசேப்பு தான் தீர்மானிக்கும் ஒரு நிலையிலே இருந்தான். அவனுக்கு இந்த நாளிலே இந்த ட்ரெஸ் கொடுக்கணுன்றத யோசேப்பு தான் தீர்மானிக்கும் நிலையிலே இருந்தான். பார்வோனுக்கு தகப்பனாக அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை யோசேப்பு சொல்லும்போது அவன் தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் இலக்கத்தையும் நன்றாய் புரிந்து கொண்டவனாக இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். நோக்கத்தை குறித்த பரீட்சை, purpose test. இந்த நோக்கத்தை குறித்த பரீட்சையிலே 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிகவும் முக்கியமான வார்த்தைகள். நீங்கள் கவனமாய் கேட்கவும் இருதயத்திலே பதிய வைக்கவும் மரண பரியந்தம் இதை மறக்காமல் திரும்ப திரும்ப அசைப்படவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை விசுவாசிக்க வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை தீர்மானிக்க வேண்டும். சொல்லுங்கள். ஒன்றை விசுவாசிக்க வேண்டும், பிலீவிங் ஒன் திங், அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் திங், டிட்டர்மினிங் a thing. ஒன்றை விசுவாசிக்க வேண்டும், ஒன்றை
புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை தீர்மானிக்க வேண்டும். எதை விசுவாசிக்கணும்? தேவ பிள்ளைகள், நீங்கள் எதை விசுவாசிக்கணும், எதை புரிந்து கொள்ளணும், எதை குறித்து தீர்மானிக்கணும்? இந்த நாளிலே இதை நான் உங்களுக்கு தெளிவாய் நான் விளக்க நான் விரும்புகிறேன். உங்களை குறித்த தேவன் உங்களை குறித்த நோக்கம் ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்குமாக ஒவ்வொருவரை குறித்தும் நான் இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், அப்படியே மார்பிலை கை வைத்து சொல்லுங்கள், என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்வேன். என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலே நம்பர் 1 question deep down in your hearts should be, what is my purpose? இருதயத்தின் ஆழத்திலே கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த நோக்கம் என்ன நோக்கம்? என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? என்னை குறித்து கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறாரா? ஆம் பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பிரசங்கின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இங்கே பிரசங்கி சொல்லுகிறார், வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு அல்லது ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. வானத்தின் கீழ் எது ஜீவனோடு உயிரோடு கூட இருக்கிறதோ அவைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். வானத்தின் கீழே என்ன இருந்தாலும் சரி, அது ஒரு புழுவா இருந்தாலும் ஒரு பூச்சியா இருந்தாலும் அதை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார். தேவன் சிருஷ்டித்தவைகளை நீங்கள் பார்க்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். விருட்சங்களை அவர் உண்டாக்கினார். God created trees. ஒரு நோக்கத்தோடையே உண்டாக்கினார். அதுவும் கனிதரும் விருட்சங்களை பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான அந்த காலத்திற்கு ஏற்ற கனிகளை தருகிற விருட்சங்களை ஒரு நோக்கத்தோட. பலாப்பழ சீசன் சொல்லுகிறாங்க. ஏன் அந்த சீசன்ல மாத்திரம் பலாப்பழம் இருக்குன்னு சொன்னா, அது உடல் ஆரோக்கியத்திற்கு அடுத்த ரீதியாக அந்த பலாப்பழம் உதவுகிறதா இருக்கிறது. கோடை காலத்தில் தர்பூசணியை குறித்து சொல்லுகிறோம். தர்பூசணியை குறித்து சொல்லுகிறோம். கோடை காலத்தில் பன்னீர் கொய்யா என்று சொல்லுகிறோம். பாருங்கள், பன்னீர் கொய்யா. இந்த பன்னீர் கொய்யாலாம் டீஹைட்ரேஷன், அப்படியே தண்ணீர் சத்து குறைந்து போகிற அந்த நிலையை உடனடியாய் மாற்றக்கூடிய அந்த ஒரு வலிமை பன்னீர் கொய்யாவுக்கு உண்டு, தர்பூசணிக்கு உண்டு. அப்போ வெயிலில் களைத்து போயிருக்கும் போது ஒரு தர்பூசணி வாட்டர்மெலன் சாப்பிடும்போது அந்த சூடு தணிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் குறைவு அப்படியே மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு கனிதரும் விருட்சம் கனியை, அதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்து, அதற்கு ஒரு நோக்கத்தை. ஒவ்வொரு மிருகங்களை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு மிருகங்களை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. சிட்டுக்குருவியை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. புழு பூச்சிகளை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. சின்ன புழு தான், சின்ன பூச்சி தான், கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. தவளைகள் இன்றைக்கு பார்ப்பது அரிதாகிவிட்டது. காரணம், தவளைகள் பெரும்பாலும் வயல் வரப்புகளில் தான் இருக்கும். இப்போ எல்லாம் செயற்கை உரங்கள் போடப்படுவது நிமித்தமாய் தவளைகள் பெருக்கம் இல்லாமல் போய்விட்டது. அந்த தவளைகள் இருப்பதனால தான்
கொசுக்கள் ஒழிக்கப்படுகிறது. தவளைக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி கொசு முட்டைகள் தான் தவளைக்கு மிகுந்த பிடித்தமான உணவு. கொசுவின் முட்டைகள் தான். அப்போ தவளை கொசுவின் முட்டைகளை சாப்பிடுவது நிமித்தமாய் கொசுக்கள் பெருக்கம் தடுக்கப்படுகிறது. அப்போ தவளை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு தவளை தான், ஒரு மண்புழு தான், ஒரு மண்புழு, சாதாரண மண்புழு. ஆனால் அந்த மண்புழுவை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தவளை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சிட்டுக்குருவியை குறித்து கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சிட்டுக்குருவிக்கே ஒரு நோக்கம், தவளைக்கே கர்த்தர் நோக்கத்தை வைத்து உண்டாக்கி இருப்பாரானால் உங்களை நோக்கம் இல்லாமல் என்று ஒருபோது நினையாதிருங்கள். உங்களை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். அந்த நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகவே உங்களுடைய சுவாபத்தை சீர்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய சுவாபத்தை சீர்படுத்துவதற்காகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பரீட்சைகளை வைக்கிறார். உங்கள் எதிர்காலம் முழுவதும் உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அந்த நோக்கம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக சுவாபத்துக்கு அடுத்த காரியங்களிலே வைக்கப்படும் பரீட்சைகளிலே எந்த அளவிற்கு நீங்கள் பாஸ் பண்ணுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். நான் சொல்றது புரியுதா? எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நோக்கம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும். ஆமா, ஏதோ இருந்தோம், போனோம், சாப்பிட்டோம், குடிச்சோம், வாழ்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளை குட்டிய பெத்தோம், செத்து போனோம், ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையானால் அந்த நோக்கமுடைய வாழ்க்கை நிறைவேறாது. நீங்கள் விசுவாசிப்பதை பொறுத்தே, நீங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வைக்கப்படுகிற பரீட்சைகளிலே நீங்கள் பாஸ் பண்ணுவதின் பொறுத்தே அந்த நோக்கமுடைய வாழ்க்கை நிறைவேறுகிறது. வேதத்திலே கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாய் விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். அநேகர் கோரேஸை குறித்து அநேகர் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லுவார்கள். என் சமூகம் உனக்கு முன்புதான், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். பிரமாதமான வாக்குத்தத்தம். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். உன் வலது கை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறதாவது பயப்படாதே. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் கோரேசை குறித்து இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்ட அந்த தாற்பரியத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனத்தையும் ஏசாயா 45வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்கிறார் தெளிவா. இந்த கோரேசை நான் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். அவன் ஒரு பெர்சிய ராஜா. கோரேஸ் ஒரு பெர்சிய ராஜா. இந்த கோரேஸ் ஒரு இஸ்ரவேலின் அல்ல, புறச்சாதியான ராஜா. ஆனால் இவனை குறித்து
ஏசியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் இவனை குறித்து சொல்லும்போது இந்த கோரேஸ் பிறக்கவே இல்லை. இந்த கோரேஸ் பிறக்கவே இல்லை. இவன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கோரேஸ் என்கிற ஒருவன் பிறக்கவே இல்லை. பிறப்பதற்கு முன்பதாகவே 150 வருடங்களுக்கு முன்பதாகவே அவனை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார் ஏசாவின் மூலமாக. அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் கோரேசனுடைய 50வது வயதில் தான் நிறைவேறுகிறது. நல்லா கவனிங்க, 150 வருஷம், பிறப்பதற்கு 150 வருஷங்களுக்கு முன்னால அது நிறைவேறும் போது அவனுக்கு 50 வயது. அப்படியானால் நிறைவேறுவதற்கு 200 வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்கிறார். யார? ஒரு பிரச்சாதியான ஒரு பெர்சிய ராஜாவை குறித்து அவர் சொல்கிறார். நான் தெரிந்து கொண்ட என்னுடைய மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி அவன் எருசலேமை அவன் கட்டுவான், தேவாலயத்தை மீண்டும் அவன் புதுப்பித்து எழுப்பி கட்டுவான் என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். 200 வருஷத்திற்கு இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு அவன் வாழ்க்கையிலே நிறைவேறும் போது 200 வருஷங்களுக்கு முன்புதான் உரைக்கப்பட்ட காரியம். ஏசாயா 200 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் உரைக்கும் போது எல்லாரும் சிரித்திருப்பார்கள், நகைத்திருப்பார்கள். காரணம், அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம். எருசலேம் தேவாலயம் 26 ஏக்கர் பரப்பளவிலே மகா பெரிய தேவாலயமாக கம்பீரமாக கட்டப்பட்டு நிற்கிறது. அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட முடியாத உறுதியாய் போடப்பட்ட அஸ்திபாரம் கொண்ட ஒரு தேவாலயமாக 26 ஏக்கரில் பெரிய தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி பெரிய ஆலயம் கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கும் போது ஏசாயா சொல்லுகிறார், கோரேஷ் ராஜா எருசலேம் ஆலயத்தை கட்டுவான், அவன் எருசலேம் பட்டணத்தை அவன் கட்டுவான், தேவாலயத்தை மறுபடியும் கட்டுவான் என்று சொல்லி அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களா? சிரிச்சிருக்க மாட்டாங்களா? எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களா? சிரிச்சிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா சிரிச்சிருப்பாங்க, நிச்சயமா சிரிச்சிருப்பாங்க. கம்பீரமாய் அசைக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது, அசைக்கப்பட முடியாத. ஆனால் பாபிலோனின் ராஜா எருசலேமின் மேல் படையெடுத்து எருசலேம் தேவாலயத்தை அவன் அழித்து போட்டான், பட்டணத்தையும் தேவாலயத்தையும் தீக்கு இரையாக்கினான். தேவாலயத்தில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேவாலயத்தில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது தேவாலயத்தின் உட்புறத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற பொன்கள்லாம் தங்கமெல்லாம் அப்படியே அக்கினினால் உருகி அப்படியே அஸ்திபார கற்களுக்கிடையே வந்து அப்படியே உறைந்து போய் நிற்கிறது. அந்த அஸ்திபார கற்களுக்கிடையே உருகி உறைந்து போய் நிற்கிற அந்த தங்கத்தை எல்லாம் எடுக்கும்படியாக குதிரைகளை வைத்து பாபிலோன் ராஜா அஸ்திபாரத்தை இடித்து தகர்த்து போடுகிறான். குதிரைகளை வைத்து அஸ்திபாரத்தை தகர்த்து போட்டு அந்த அஸ்திபார கற்களுக்குள்ளாக உருகி உறைந்து போய் கிடக்கிற அந்த தங்கத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போகிறான் பாபிலோனின் ராஜா. அவன் போகிறவன் ஜனங்களையும் அகதிகளாக அவன் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். 70 வருடங்கள் ஜனங்கள் பாபிலோனிலே அகதிகளாக சிறை கைதிகளாக பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கவனிங்க, ஏறத்தாழ 35 வருஷத்துக்கு மேல, எனக்கு தெரிஞ்சு 35 வருஷத்துக்கு மேல இலங்கையில் இருக்கிற அகதிகள், இலங்கை தமிழர்கள் இந்தியாவிலே அகதிகளாக இருக்கிறார்கள். பாத்தீங்களா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இருக்கிறாங்க. 35 வருஷத்துக்கு மேல அகதிகளாக இருக்கிறார்கள். அப்போ 35 வருஷங்களுக்கு மேலாக எப்படி இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் அகதிகளாக இருக்கிறார்களோ அதை போல கொடூரமாக அடிமைகளாக அகதிகளாக பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷங்களே இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக அகதிகளுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். செட்டிமேட்டில் இருக்கிற பிள்ளைங்க
விருதுநகர்ல இருக்கிற பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம், குழந்தை இங்க வந்த பிறகுதான் குழந்தை பெற்றெடுத்து இங்க வந்த பிறகுதான் அவர்களுக்கு திருமணக்காரங்கள். அப்போ எல்லாமே பூர்வீகம் இலங்கை, ஆனால் இங்கே பிறந்து வளர்ந்து திருமணமாகி வாழ்க்கை எல்லாம் இந்தியா என்று ஆகிவிட்டது. அதே போலதான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறை பிடிக்கப்பட்ட அகதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த காலகட்டத்திலே பெர்சியாவுக்கு ராஜாவாக கோரேஸ் எழும்புகிறான். கவனிங்க, கோரேஸ் எழும்புகிறான். இந்த கோரேஸ் ஒவ்வொரு ராஜ்யமாக படையெடுத்து வருகிறான். இவன் எந்த ராஜ்யத்தை படையெடுத்து வந்தாலும் அந்த ராஜ்யத்தை அவன் அப்படியே பிடித்து விடுவான். அந்த ராஜ்யம் முழுவதும் சரணாகதி அடைந்து விடுவார்கள். ராஜ்யம் அப்படி 13 ராஜ்யங்களை, செலூசிய ராஜ்யம், அசீரிய ராஜ்யம், கப்பதோக்கிய ராஜ்யம், அரேபிய சாம்ராஜ்யம், சீரிய ராஜ்யம் என்று 13 ராஜ்யங்கள் சரணடைந்து விட்டனர். இந்த கோரேஸ் ஒரு பெர்சிய ராஜா என்று சொல்கிறேன். பெர்சியா என்றால் இன்றைக்கு இருக்கிற ஈரான். பாபிலோன் என்பது இன்றைக்கு இருக்கிற ஈராக். ஈரான் இன்றைக்கு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் நடக்கிறது பாருங்க. ரெண்டுமே முகமதியர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் சன்னி பிரிவினர், இவர்கள் ஷியா பிரிவினர், வேறு வம்சங்கள். ஆகவே ரெண்டு பேருக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஈரானை சேர்ந்த இந்த கோரேஸ் பெர்சிய ராஜா ஈராக்கின் மேலே, பாபிலோன் மேலே படையெடுக்க வருகிறான். ஏற்கனவே 13 ராஜ்யங்கள் அவனுக்கு முன்பதாய் சரணடைந்து விட்டதை பாபிலோனின் தளபதிகள் அறிந்திருந்தனர். ஆகவே இவன் வந்தால் நாமும் சரணாகதி அடைய வேண்டியதான் இருக்கும், நாமும் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு நம்முடைய பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போவார்களே என்று அவர்கள் பயந்து ராஜாவுக்கு சொல்ல, பாபிலோனின் ராஜா அதை மறுத்து படையெடுக்க அவன் தீர்மானிக்க, தளபதிகளோ அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் மறுத்து கடைசி கட்டத்திலே அந்த ராஜாவை பிடித்து அவன் இடைக்கட்டுகளை, ராஜ வஸ்திரம், போர் வஸ்திரம் தரித்திருக்கும்படியான அந்த இடைக்கட்டுகள் பாருங்க, இடைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டார்களாம். அவனை கட்டி வைத்து அவனை இடைக்கட்டுகளை, போருக்கு செல்ல வேண்டிய அந்த வஸ்திரத்தின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டார்களாம். அவிழ்த்து விட்டது மாத்திரமல்ல, ஐப்ராத் நதி மேலே ஓடிக்கொண்டு இருக்கிறது, கீழே பாதாள அரண்மனை, பாபிலோனின் பாதாள அரண்மனை. மேலே ஐப்ராத் நதி, கீழே பாதாள அரண்மனை, ராஜா இருக்கிற இடம். அந்த அரண்மனைக்கு 100 வாசல்கள், அந்த 100 வாசல்களுக்கும் வெண்கல கதவுகள், அந்த வெண்கல கதவுகள் ஒவ்வொன்றுக்கும் இருப்பு தாழ்பாள்கள். இந்த தளபதிகள் நாம் போரில் மடிவது நிமித்தமாய் நம்முடைய பெண்டாட்டிகள் விதவைகளும் நம்முடைய பிள்ளைகள் அனாதைகளுமாய் ஆகிவிடுவார்களே என்று ராஜாவை அவர்கள் பிடித்து கட்டி வைத்து எங்கே யுத்தத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக 100 வாசல் கதவுகளையும் திறந்து வைக்க கர்த்தர் சொல்கிறார், உனக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆழமான வார்த்தை. உனக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. 100 கதவுகளையும் திறந்து வைத்தது மாத்திரமல்ல, அந்த 100 கதவுகளையும், அந்த வெண்கல கதவுகளை உடைத்து அந்த இருப்பு தாழ்பாள்களை முறித்து அப்படியே இனிமே பூட்டவே முடியாது என்ற நிலையில அந்த காரியங்கள் எல்லாத்தையும் தளபதிகள் உடைத்து போட்டு விட்டார்கள். கர்த்தர் சொல்றார், நீ போறல, நீ போகும்போது நான் உனக்கு முன்னே போய், கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த கதவுகள் பூட்டப்படாதிருக்கும்படியான ஒரு நிலையை நான் உனக்காய் உருவாக்கி தருவேன் என்று சொல்கிறார். உனக்காய் உருவாக்கி தருவேன் என்று சொல். இவன் கோரேஸ் பாபிலோனின் மேலே படையெடுக்கும்படியாய் வந்த பொழுது அரண்மனை திறந்திருக்கிறது, வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது. தளபதிகள் எல்லாம் சமாதானத்தோடு கூட வெள்ளை கொடியை அசைத்து வரவேற்கிறார்கள். பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நின்று அவன் காலிலே சரணாகதி அடைகிறார்கள். எல்லாருமாய் சேர்ந்து அந்த அரண்மனை பொக்கிஷ அறைக்கு அவனை அழைத்து செல்கிறார்கள். அவனை அழைத்து சென்று இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லி ராஜா கோரேஸ் கையிலே கொடுக்கிறார்கள். இன்றைய மதிப்பு 2120 கோடியாம். கோரேஸ் அன்றைக்கு பாபிலோன் பொக்கிஷ அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த பொக்கிஷங்களின் மதிப்பு, இன்றைய மதிப்பு 2120 கோடியாம். எவ்வளவு பாருங்க, 2120 கோடி ரூபாய். அவ்வளவு பொக்கிஷங்களையும் அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான்.
அந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பாபிலோனில் இருக்கிற இஸ்ரவேல் அகதிகள் எல்லாரையும் அவன் விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, திரளான அவன் கொண்டு வந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கையிலே கொடுத்து எருசலேமின் தேவாலயம் கட்டுவதற்கு அவன் உதவி செய்தானாம். ஜனங்கள் திரும்பி வந்தார்கள். கோரேஸ் கொடுத்த அந்த மிக பெரிதான பொக்கிஷங்களை வைத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் வைத்து ஜனங்கள் மறுபடியுமாய் எருசலேமில் தேவ ஆலயத்தை அவர்கள் மகிமையாய் கட்டி எழுப்புகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 150 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்றார், என்னுடைய மேய்ப்பனாக நான் ஏற்படுத்தின கோரேஸ் இன்னபடி அவன் செய்வான். கவனிங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் தெரிந்து கொண்ட, நான் பெயர் சொல்லி அழைத்த இந்த கோரேஸ் இன்னபடி அவன் செய்வான் என்பதையும், அவன் இன்னபடி செய்வான், செய்யும்படிக்கு இன்னபடி நடக்கும் என்பதையும் கர்த்தர் அவன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, இந்த காரியம் நடப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். இன்னபடி செய்வான், அவன் இன்னபடி செய்யும்படிக்கு இன்னபடி நடக்கும் என்பதை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். கோரேசை குறித்து தீர்க்க தரிசனம் அவனுடைய 50வது வயதிலே நிறைவேறினது போல, சகோதரா சகோதரி, கர்த்தருடைய சத்தமாய் இதை கேட்க நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இன்னபடி நீங்கள் செய்வீர்கள் என்பதை, இன்னபடி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதையும், விதமாய் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் ஒரு இலக்கை வைத்தது மாத்திரமல்ல, அதை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளின் செய்தி 3 காரியம். ஒன்றை விசுவாசிக்கணும். சொல்லுங்க, ஒன்றை விசுவாசிக்கணும், ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஒன்றை தீர்மானிக்கணும். மறுபடியும் சொல்லுங்க, ஒன்றை விசுவாசிக்கணும், ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஒன்றை தீர்மானிக்க வேண்டும். எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்கணும்? என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையிலே அந்த நோக்கத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும்படிக்கு என் சுவாபத்திற்கு அடுத்த காரியங்களிலே வைக்கப்படுகிற பரீட்சைகளிலே நான் பாஸ் பண்ண வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதை பாஸ் பண்ணாதான் நோக்கம் நிறைவேறும். அதை விசுவாசித்தா தான் நோக்கம் நிறைவேறும். விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அண்டர்ஸ்டாண்டிங். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? God is in control. God is in control. கர்த்தர் ஸ்தோத்திரம். அனைத்தையும் தேவன் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதை புரிந்து கொள்ளணும்? சொல்லுங்க. அனைத்தையும் தேவன் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுங்க, அனைத்தையும் தேவன். கவனிங்க, நான் சொல்றதை எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அனைத்தையும் தேவன் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பாராத சில நெருக்கங்களை எதிர்கொள்ளும் போது, மனிதர் உங்களுக்கு எதிராக பேசும் பொழுது, மனிதர் உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்யும் பொழுது, நீங்க எதை புரிந்து கொள்ளும் சொன்னா, என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, அனைத்தையும் தேவன் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கை நடக்கும் அனைத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்பு அண்ணன்மாரை பார்த்து சொல்லுகிறார்,
5வது வசனம் வாசித்து பாருங்கள். 45வது அதிகாரம் 5வது வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 45:5 வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். கவனிங்க, சொல்லுகிறார் பாருங்க யோசேப்பு, நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். என்னை அடிமையாக விற்றுப்பட்டதை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் வருத்தமாயும் இருக்க வேண்டாம். காரணம், தேவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை நான் நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லட்டுமா? தேவனுடைய நோக்கம் இல்லாமல், தேவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி என் வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி பிரியமானவர்களே, எது நடந்தாலும் சரி பிரியமானவர்களே, தேவன் தமது கட்டுப்பாட்டை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில எதையும் அனுமதிப்பதே கிடையாது. என்ன நடந்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி எதுவும் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். No one can derail you from your destiny but you. No one can derail you from your destiny but you. உங்களை தவிர வேறு யாருமே தேவனுடைய நோக்கம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடம் புரள செய்யவே முடியாது. நீங்க தான் உங்களுக்கு நீங்களே, அவங்க இந்த ஊரில் சொல்லுவாங்க ஒரு பாஷை, தனக்கு தானே செய்வனை வச்சுக்கிறான். அது மாதிரி நீங்களே உங்களுக்கு நீங்களே செய்வனை வச்சுக்கிற மாதிரி தான். நீங்களே உங்களுக்கு நீங்களே காரியங்களை செய்து தடம் புரள ஏதுவான காரியங்களை செய்வீர்களை ஒழிய தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறக்கூடாதபடிக்கு யாரும் தேவனுடைய நோக்கத்தின் வழியிலிருந்து தடம் புரள செய்யவே முடியாது. ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தையும் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:26-28 வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். கவனிங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பவுல் இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஒன்று நான் அறியாதிருக்கிறேன். 26வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஒன்றை நான் அறியாதிருக்கிறேன். எதற்காக? இந்த சூழ்நிலையிலே என்ன சொல்லி ஜெபிப்பது என்று நான் கடந்து வரும் இந்த போராட்டத்திலே, இந்த நெருக்கத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் அறியாதிருக்கிறேன். 28வது வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 26லே அறியாதிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 28வது வசனத்திலே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எதை அறிந்திருக்கிறார், எதை அறியாதிருக்கிறார்? நீங்கள் எதை அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் எதை அறியாதிருக்கிறீர்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறதை பாருங்கள். 26வது வசனம் அறியாதிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 28வது வசனத்தில் சொல்லும் போது அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய நிகழ்வுகள் எதுவானாலும், கவனிங்க, எதுவானாலும் கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகவும் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாகவுமே நடத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என் வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளுகிற சிறிய நிகழ்வுகள் அல்லது பெரிய நிகழ்வுகள் எதுவானாலும் சரி, எல்லாமே என்னுடைய நன்மைக்கு ஏதுவாகவும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாகவுமே கர்த்தர் நடத்துகிறார் என்பதை
நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை முன்னரே எனக்கு தெரியப்படுத்துகிறது இல்லை. கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்துறதே கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகிறது தெரியப்படுத்துகிறதே கிடையாது. அடுத்து என் வாழ்க்கையிலே என்ன நடக்க போகிறது தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த எந்த ஒரு விளக்கமும் கர்த்தர் எனக்கு கொடுப்பது இல்லை. எந்த ஒரு விவரமும் எனக்கு சொல்லப்படுவது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே தான் சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது என்ன சொல்லி செபிக்க வேண்டும் என்பதையே அறியாதிருக்கிறோம். சொல்றது புரியுதா? அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை ஒன்றும் எனக்கு சொல்லப்படாததினாலே, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தாதனாலே, என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறது, இந்த பிரச்சனைகளை என்ன சொல்லி ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது என்பதை அறியாதிருக்கிறோம். ஆனா என் வாழ்க்கையில் நடக்கிற சிறிய காரியங்கள் பெரிய காரியங்கள் எதுவானாலும் என்னுடைய நன்மைக்காகவும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாகவே கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும், இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்வீங்களா? ஆமாம். அறிந்திருக்கிறதை பற்றியும் ஒரு புரிந்து கொள்ளுதல், அறியாதிருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வேண்டும், உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு நிச்சயம் எனக்கு உண்டு. அடுத்து என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. எந்த விவரமும் கர்த்தர் எனக்கு சொல்லுவது இல்லை. ஆனா நிச்சயமா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதை குறித்து புரிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பைக்கிலிருந்து கீழே விழுந்தாச்சு, கால் எலும்பு முறிஞ்சிருச்சு, 5 தையல் போட்டிருக்கு. நன்மைக்கு எதுவா நடக்குதா? இது நன்மைக்கு எதுவா? இது நன்மைக்கு எதுவானதா? சீட்டு பணம் பிள்ளையோட கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருந்தது. ஆனா திடீரென்று வைத்த சுக வீணத்தின் மொத்தமாக மருத்துவ செலவுகளுக்காக போட்ட சீட்டு பணம் எல்லாம் மருத்துவ செலவுக்காகவே அது எல்லாம் காலி ஆயிடுச்சு. இது நன்மைக்கு எதுவானதா? நன்மைக்கு எதுவானதா? நல்ல எல்லாரையும் கூட்டி வச்சு நிச்சயம் பண்ண திருமணம் நின்று போயிடுச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமாய் பேசுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. எல்லாருக்கும் முன்பதாக தலை கவிழ்ந்து போகும்படியான ஒரு நிலைமை வந்துவிட்டது. நன்மைக்கு எதுவானதா? நன்மைக்கு எதுவானதா? பல லட்சங்கள் செலவு செய்து பிரியாணி போட்டு தட்டப்படலாம் நடத்தப்பட்ட கல்யாணம் தான். ஆனா முறிந்து போய்விட்டது. இது நன்மைக்கு எதுவானதா? இது நன்மைக்கு எதுவானதா? நன்மைக்கு ஏதுவானது என்று வேதம் சொல்லவே இல்லை. அதை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில திருமணம் நின்று போனது நன்மைக்கு ஏதுவானது சொல்லல. திருமணம் முறிந்து போனது நன்மைக்கு ஏதுவானது சொல்லல. ஒரு விபத்து ஏற்பட்டது, ஒரு மரணம் உண்டானது நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரே அந்த தேவன், உங்கள் வாழ்க்கையில நன்மையானது நடந்தாலும் சரி அல்லது தீமையானது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதனை உங்க வாழ்க்கையிலே நன்மைக்கேதுவாக முடிய பண்ணுகிறவர். சபையா அந்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த சொல்லியிருப்பேன். திருமணம் முறிந்து போனது நன்மைக்கு ஏதுவானது அல்ல. ஆனா மகளே, உங்களை குறித்து நோக்க வைத்திருக்கிற கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு அல்ல, தீமைக்கேதுவாய் நடந்த அந்த காரியத்தையும் நன்மைக்கேதுவாக முடிய பண்ணுவார். God works everything. ஆங்கில வேதாகம் தமிழிலே நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். ஆங்கில வேதாகத்திலே நன்மைக்கேதுவாக கர்த்தர் அவை எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாக முடிய பண்ணுவார். முடிவை பாருங்கள். இது உங்களுடைய முடிவு அல்ல. நன்மைக்கேதுவாக முடிய பண்ணுவார். யோசேப்பிடத்திலே கர்த்தர் அவனுடைய இலக்கை குறித்து எப்படியாய் உயர்த்தப்பட போகிறார்,
எகிப்து முழுமைக்கும் எப்படியாய் அதிபதியாய் மேன்மைப்படுத்த போகிறார், ஒரு வார்த்தை சொல்லல. தான் வைத்திருக்கிற நோக்கத்தை குறித்து ஒரு சின்ன கோடு போட்டு கூட கர்த்தர் யோசேப்பிடத்துல காண்பிக்கவில்லை. ஆனா அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதையும், ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதையும் யோசேப்பு அறியாதிருந்தாலும், மறுபடியும் சொல்லட்டுமா, அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதையும், ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதையும் யோசேப்பு அறியாதிருந்தாலும், தன்னை குறித்து தன்னை அழைத்த தேவன், தன்னை தெரிந்து கொண்ட தேவன் சகலவற்றையும், வாழ்க்கை நடக்கிற சகலவற்றையும் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுவார் என்பதை நான் புரிந்து கொண்டிருந்தான். அவன் சொல்லுவீங்களா? ஆழமான சத்தியம். உண்மையா சொல்றேன், ராத்திரி பூரா தூக்கமே வரல. ராத்திரி பூரா தூக்கல. அப்படியே திரும்ப 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 இந்த காரியங்களை அசை போட்டுக்கொண்டே இருந்தது. திரும்ப 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 திரும்ப. ஒன்றும் உங்களுக்கு புரியாது. அந்த ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு எதுவாகவே எல்லாவற்றையும், தீமையா இருந்தாலும் சரி, பாதகமானதா இருந்தாலும் சரி, நஷ்டம் போல தோன்றினதா இருந்தாலும் சரி, நிந்தையும் அவமானத்திற்கு ஏதுவான ஒன்றாக காணப்பட்டாலும் சரி, அது உங்களுடைய இலக்கின் முடிவு அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் தம்முடைய ஆதீனத்தில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே முடிய பண்ணுவார். நன்மைக்கு எதுவாகவே முடிய பண்ணுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே தான் கொஞ்சம் கூட அவன் கவலைப்படாதனால தான் அண்ணன்மாரை பார்த்து சொல்றான், நீங்க கவலைப்படவும் வேண்டாம், நீங்க व्यसனப்படவும் வேண்டாம். கவலைப்படவும் வேண்டாம், व्यसனப்பட வேண்டாம். எங்கேயும் அவன் கவலைப்பட்டதாகவும் தெரியல பாருங்க. அரண்மனையிலே அவன் போத்திபாருடைய வீட்டிலே அடிமையா இருந்த பொழுதிலும் அவன் கவலைப்பட்டு உட்கார்ந்திருந்ததாக, விசனப்பட்டு உட்கார்ந்திருந்ததாக ஒரு குறிப்பு கூட சொல்லப்படலை. சிறைச்சாலையிலே பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு 7 வருடங்கள் இருக்கலாம். 7 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையிலே அவன் சிறை தண்டனை அனுபவித்த அந்த நாட்களிலும் அவன் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்ததாகவோ, குறை சொன்னதாகவோ, விசனப்பட்டதாகவோ, கவலைப்பட்டதாகவோ ஒரே இடத்துல குறிப்பு சொல்லல. மாறாக பார்வோன் ராஜாவினால் தண்டனை பெறப்பட்டு அரண்மனை கைதிகளாக இருக்கிற பானபாத்திரக்காரனும் ராஜாவுக்கு அப்பம் சுடுகிறவராகிய சுயம்பாகியும் கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு, சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இருக்கும்போது இவன் போய் கேட்கிறான், ஏன் விசனமாய் இருக்கிறீங்க, ஏன் துக்கமாய் இருக்கிறீங்க, நேற்றைக்கு முந்தா நாள் பார்த்தது போல உங்க முகம் இன்னைக்கு இல்லை, ஏன் ஒரு மாதிரி துக்கமா இருக்கு, விசனமா இருக்குது. இவன் விசனப்பட வேண்டியவன் மற்றவர்களை பார்த்து விசாரிக்கிறான். ஏன் தெரியுமா? இவன் ஒன்றை புரிந்து கொண்டு விட்டான். நான் கர்த்தருடையவன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அது தீமையானதாகவோ நன்மையானதாகவோ காணப்பட்டாலும் சரி, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுகிறவர் என்பதை யோசேப்பு புரிந்து வைத்திருந்தார். ஒன்றை விசுவாசிக்க வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மூன்றாவது ஒன்றை தீர்மானிக்க வேண்டும். என்ன தீர்மானிக்கணும்? தேவன் உங்களை குறித்து ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். God has a destiny for you. உங்களை குறித்து பிள்ளைகளே, பெற்றோரே, வாலிபரே, உங்களை குறித்து தேவன் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். உங்கள் வயதின் அடிப்படையிலே அல்ல, உங்கள் பொருளாதார பின்னணியின் அடிப்படையில் அல்ல, உங்கள் திறமையின் அடிப்படையில் அல்ல, உங்கள் படிப்பின் அடிப்படையில் அல்ல, உங்கள் சமூக அந்தஸ்தின் அடிப்படையிலே, அந்த சாதி இந்த சாதி சமூக அந்தஸ்தின் அடிப்படையில் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். எதன் அடிப்படையில் தெரியுமா?
ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எதன் அடிப்படையில் தெரியுமா தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்? வாசித்து பாருங்கள். எவர்களை முன் குறித்தாரோ எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கவனிங்கள், அருமையா சொல்லுகிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ இயேசுவின் இரத்தத்தினாலே அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். குடிகாரன் தான், பாவி தான், வேசித்தனம் செய்தவள் தான், விபச்சாரி தான், மகா பெரிய பாவி தான், துரோகி தான், திருடி தான். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை முன்குறித்த தேவன் அழைத்து இருக்கிறார். உங்களை அழைத்த தேவனுடைய இரத்தத்தினால் உங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். உங்களை நீதிமான்கள் ஆக்கின தேவன் முடிவிலே உங்களை மகிமைப்படுத்தவும் போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உங்களை மகிமைப்படுத்த, அதுதான் இலக்கு, அதுதான் முடிவு. ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டது உண்மையானால், அதை நம்புகிறீர்களானால், உங்களை முன்குறித்து தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கின தேவன் உங்களை மகிமைப்படுத்தவும் இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தர் உங்களை விசுவாசத்தை வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாய் மாறிவிட்டீர்கள். இப்ப தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறபடினாலே, இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடினாலே உங்களை மேன்மைப்படுத்துவார். சிலரை சாதிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். சிலர் எல்லாரும் ஜனங்களுக்கு மத்தியிலே, தேசங்களுக்கு மத்தியிலே மேன்மைப்படுத்துவார். சிலரை அபிஷேகத்தை பயன்படுத்துவதன் நிமித்தமாய் மகிமைப்படுத்துவார். சிலரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதன் மூலமாய் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இதை விசுவாசிக்கிற நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். ஒன்றை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நீங்கள் நம்புவது உண்மையானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவதும் உண்மையான ஒரு காரியம். கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பது உண்மையானால் ஒன்றை நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். என்னுடைய இலக்கை நான் அடைவதற்காக தேவன் எனக்கு வைக்கும் என்னுடைய சுவாபத்தின் அடுத்த காரியத்திலே தேவன் எனக்கு வைக்கும் ஒவ்வொரு பரீட்சைகளிலும் நான் பாஸ் ஆக வேண்டும். தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த மகிமைப்படுத்தப்படுதலை, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த இலக்கை நான் அடைவதற்காக என்னுடைய சுவாபத்திற்கு அடுத்த காரியத்தில் தேவன் எனக்கு வைக்கும் ஒவ்வொரு பரீட்சைகளிலும் நான் பாஸ் ஆகும்படிக்கு, கவனிங்க, தேவனுக்கு சுத்தமில்லாத எதுவானாலும், தேவனுக்கு பிரியமில்லாத எதுவானாலும், தேவனுக்கு சுத்தமில்லாத எதுவானாலும், தேவனுக்கு பிரியமில்லாத எதுவானாலும் என் வாழ்க்கையிலே நான் அவைகளுக்கு இடம் தராதபடிக்கு, என் சரீரத்தினாலாகட்டும், என் நடக்கையினாலாகட்டும், என் வாழ்க்கையிலே நான் அவைகளுக்கு இடம் தராதபடிக்கு நான் நோ என்று சொல்லத்தக்கதாக ஒரு தீர்மானம். அவன் சொல்வீங்களா? ஆமா, அழகானவள், வசீகரிக்கிறாள், விரும்பி வருகிறாள். ஆனா யோசேப்பு தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் அவனுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக, சுவாபத்திற்கு அடுத்த காரியங்களில் வைக்கப்படும் இந்த பரீட்சைகளை பாஸ் ஆக்குவதற்காக தேவனுக்கு சித்தமில்லாத எல்லாவற்றுக்கும் நோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதற்கும் என் வாழ்க்கையிலே நான் இடம் தர மாட்டேன். தீர்மானம் செய்வீங்களா? யோசேப்பின் பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் ஜோசப், இந்த கடைசி நிமிடங்களில், இந்த கடைசி நாளின் செய்தியிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட ரீதியிலே இருதயத்தை தொட்டு இடைப்பட விரும்புகிறார். தீர்மானம் செய்வீர்களா?
உங்களை குறித்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும்படிக்கு, சுவாபத்திற்கு அடுத்த காரியங்களிலே வைக்கப்படும் பரீட்சையிலே பாஸ் ஆவதற்காக, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் என் வாழ்க்கையில இடம் இல்லை, என் சரீரத்தில் இடம் இல்லை. தேவனுக்கு சுத்தமில்லாத எந்த காரியமானாலும் சரி, எதுவானாலும் சரி, என் சரீரத்திலும் இடம் இல்லை, என் வாழ்க்கையில இடம் இல்லை. ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? வாலிப பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இடைப்படுகிறார். திருமணமானவர்கள் உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். விழுந்து விழுந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, விழுந்து மீண்டும் எழுந்து, விழுந்து மீண்டும் எழுந்து தேவனுக்கு சுத்தமில்லாத காரியங்களை சிக்கிக்கொண்டு வருத்தப்படுகிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் என் வாழ்க்கையில் இடமில்லை, தேவனுக்கு சித்தமில்லாத எதுவானாலும் என் சரீரத்திலும் இடமில்லை, என் வாழ்க்கையிலும் இடமில்லை. நோ சொல்வேன். தீர்மானம். ஒன்றை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானம் செய்வீர்களா? அப்படியே கை வைத்து, மார்பிலே கை வைத்து என்னோடு கூட சேர்ந்து செபிக்க உங்களை நான் அன்பாய் அழைக்கிறேன். ஆவியானவரே, உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே உடைய பிள்ளைகள் சிலர் தங்களை குறித்து நீர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிற என்பதை அறியாததினாலேயே, புரிந்து கொள்ளாததினாலேயே ஆண்டவரே, நடக்கும் காரியங்கள் நிமித்தமாக சோர்ந்து போய்விட்டார்கள், பின்வாங்கி போய்விட்டார்கள், கர்த்தரை மறந்து விட்டார்கள். சிலர் அறியாததினாலேயே, நீ நோக்க வைத்திருக்கிற என்பதை அறியாததினாலேயே ஆண்டவரே, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலும் சரீரத்திலும் இடம் கொடுத்து விட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு தங்கள் வாழ்க்கையிலும் சரீரத்திலும் இடம் கொடுத்து விட்டார்கள். இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உணர்த்துவதற்காய், உடைய பிள்ளைகள் மனம் திரும்பும் போது, உணர்த்தப்படும் போது கர்த்தர் கரங்களை பிடித்துக்கொள்ள அன்பாய் நான் வேண்டுகிறேன். தூக்கி எடுங்க ஆண்டவரே, மறுபடியும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே. ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உடைய பிள்ளைகள் விழுந்து போனாலும் நீ தூக்கி விடுகிற தேவன், தூக்கி விடுகிற தேவன், தலை நிமிரப்படுகிற தேவன். உடைய பிள்ளைகளை தூக்கிவிட, தலை நிமிர்ந்து நடக்க, இனி ஆண்டவரே தேவனுடைய சித்தம் இல்லாத காரியங்களுக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் நோ என்று சொல்லத்தக்கதாய், வாழ்க்கையில் இடமில்லை என்று சொல்லத்தக்கதாய் ஒரு புது பலத்தை, ஒரு புது அபிஷேகத்தை, ஒரு புதிய தீர்மானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து உடைய பிள்ளைகளை நடத்த நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருப்பதாக, உடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்று மீண்டுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.